வணக்கம். இன்று உங்கள் மணிமேகலை. மிக எளிமையாக குழந்தைங்களுக்கு கடவுள் வாழ்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லீவ் வந்துருச்சு இல்லையா, குழந்தைங்க எப்படி இருந்தாலும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில நேரம் இதை பாட்டை போட்டு காட்டுங்க. நீங்கள் அவங்கள கவனின்னு கூட சொல்ல வேண்டாம், சும்மா நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு விளையாட்டோட விளையாட்டாக இதை படிச்சிரும். ரெண்டு குரலாக நம்ம பார்த்துக்கலாம். எளிமையான இசை தான். தானே நானே தன நானே நானே தன நானே தானன தன தானே நான தானே நானன தன்னானே நானனா. இவ்வளோதான். சரியா? இந்த டியூனில் போட்டுருவோமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனாலாய பயனின் கொள்வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். கற்றதனாலாய பயனின் கொள்வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனாலாய பயனின் கொள்வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். இவ்வளோதான். இப்போ இந்த முதல் குறள் அகர முதல, அதுக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, சில பேருக்கு அது கிடையாது. ஆனால் கடவுள் என்பது என்ன? நம் அனைவரையும் மீறிய ஒரு சக்தி, அவ்வளோதான். அந்த சக்தியே இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நாம் நமக்கு பிடித்த உருவங்களில் ஒரு முருகனாகவும் விநாயகராகவும் அம்பிகையாகவும் அல்லது அல்லாவாகவும் அல்லது இயேசு கிறிஸ்துவாகவும் வழிபடுகிறோம், அவ்வளோதான். ஆனால் அது அனைவரையும் மீறிய ஒரு சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சக்திக்கு உருவம் கொடுப்பது நாம் தான். உருவத்தால் எதுவும் கிடையாது, ஆனால் சக்தி என்பது நிச்சயமாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதன்படி தான் இந்த உலகமும் நடந்து கொண்டு வருகிறது. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் நம்ம இதுக்கு எந்த விதமான மத ஜாதி இன குறியீடுகளையும் குறிக்க வேண்டாம். சரியா? அப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆதியோ பகவனோ, ஆதி என்பது மூலப்பொருள், பகவன் என்பது பொதுவான ஒரு பெயர். இந்த உலகில் நாம் படிக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்பொழுது அந்த உலகில் உயிர்கள் தோன்ற தொடங்கினவோ அப்பொழுதே அந்த ஆதி என்கின்ற சூப்பர் பவர், மிக அற்புதமான அரிய பெரிய சக்தி, அந்த சக்தியை எவராலும் அசைக்கவே முடியாது. அதுதான் ஆதி பகவன், மூலம். ஆதி என்றால் மூலம். ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்பொழுது அந்த ஒரு உயிரினமானது உலகில் தோன்றியதோ அதன் பொருட்டு அப்பொழுதிலிருந்தே இந்த எழுத்துக்கள், அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் வர தொடங்கிவிட்டன. இவ்வளவுதான். அப்போ அந்த ஆதி என்பது மிக அரிய உயரிய ஒரு பவர், சக்தி என்று சொல்கிறோம். அது இயற்கையாக இருக்கலாம், அல்லது இந்துக்கள் வழிபடக்கூடிய தெய்வ வடிவங்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய தெய்வ வடிவங்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்கள் வழிபடக்கூடியதாக எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். அது அவர்களது மனநிலை. எனக்கு ஒரு பூவை பிடிக்குது அப்படின்னா நான் அந்த பூவை ரசிப்பேன். அதே போலத்தான் கடவுளும். அதை நாம் கடவுள் என்கிறோம். அது நம்முடைய உள்ளே இருப்பது தான். அது நமது உள்ளே இருப்பது, நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை ஒரு உருவம் கொடுத்து கடவுளாக நாம் வழிபடுகிறோம். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி. இது தனியாக எதுவுமே கிடையாது. உலகத்தில் ஒரு சக்தி இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதே உண்மை. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆதி பகவன், மூலப்பொருளான பகவன் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியானது எப்பொழுது உலகில் தோன்றியதோ அப்பொழுதிலிருந்தே இந்த அகர முதல எழுத்து எல்லாம் தோன்றிவிட்டன. சரியா? அதுவும் அந்த முதன்மை பொருளுக்கு சமமானது என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன? கற்றதனாலாய பயன் என்கொள். படித்தால் மட்டும் போதாது. படிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்தால் நல்லா இருக்குமா?
கற்றதனாலாய பயனன்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரினு. எப்பொழுதுமே எந்த ஒரு நிலையிலும் நம்ம வீட்டில் எல்லாருமே பார்ப்போம், சாமி கும்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சாமி என்பது என்னென்னா மூலப்பொருள், பிரபஞ்சம், ஆற்றல், அளப்பரிய ஆற்றல். அதுக்கு யாரும் என்ன பவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஹார்ஸ் பவர் போட்டு நிர்ணயிக்க முடியாது. அப்போ கற்றதனால் ஆய பயன் என்குள் என்ன இருக்குது, நீ படிச்சுட்டு ஏதாவது புண்ணியம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஏன் இல்லை? வாலறிவன் நற்றாள் தொழார். இதெல்லாத்தையும் மிஞ்சிய அந்த இயற்கை பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அதனிடம் நீ பணிந்து வணங்கி நடந்து கொண்டால் அதுவே உன்னுடைய கற்றலுக்குரிய பயனாகும். பாட நூல்களை பயில்வது மட்டும் பயனன்று, அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஆனால் அதன் விளைவாக நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா பல நல்லவற்றை. அந்த நல்லவற்றை அனுபவிப்பதற்கு கூட அந்த இறையருள் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால் நாம் எல்லோரும் என்ன செய்யணும்? அந்த சக்தியை வழிபட வேண்டும். அந்த சக்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இதுவே இன்றைய குறளின் பொருளாக நிறைகிறது. நன்றியுடன் நாளை மீண்டும் உங்களை சந்திக்க, உங்களோடு உரையாட நான் வருவேன். நன்றி.